வணக்கம் மக்களே. இன்றைய முக்கிய அரசியல் செய்தி. ஜாமீன் வேணுமா? அமைச்சர் பதவி வேணுமா? செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கெடு. மீண்டும் சிறைக்கு செல்வாரா செந்தில் பாலாஜி? ஆல்ரெடி சிறையில் இருந்து வந்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட பதவியில் தான் இருக்கார். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜி உடனே அமைச்சராக பதவியேற்றார். மின்துறை மற்றும் மதுவிலக்குத்துறை ஆயத்துறை அமைச்சர் பொறுப்பு மீண்டும் வழங்கப்பட்டது. இதையடுத்து செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை சேர்ந்த வித்யகுமார் என்பவர் அமலாக்கத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் அமைச்சராக தொடர செந்தில் பாலாஜிக்கு விரும்புகிறார் என கேட்டு பதில் அளிக்க உத்தரவிட்டார். இதையடுத்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து அமைச்சர் நீதிமன்றம் விதித்த ஜாமீன் நிபந்தனை மீறவில்லை. யாரோ ஒருவர் உந்துதல் அரசியல் காரணங்களுக்காக வித்யகுமார் மனு தாக்கல் செய்துள்ளார் என கூறுகிறார். சாட்சிகளை கலைக்கவில்லை, யாரையும் அச்சுறுத்தவில்லை. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என பிரமாண பத்திரம் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையில் இன்று நீதிபதி சராமாரியாக செந்தில் பாலாஜிக்கு கேள்வி எழுப்பினார். செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது ஜாமீன் வேண்டுமா? அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சியை கலைக்க மாட்டார் என எப்படி கூற முடியும்? மெரிட் அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் வழங்கவில்லை. அரசியலமைப்பு பிரிவு மீறினால்தான் ஜாமீன் அளித்தோம் என விளக்கம் அளித்தார். ஜாமீன் வேண்டுமா? இல்லை, அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சி கலைக்க மாட்டார் என எப்படி கூற முடியும் அப்படின்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஜாமீன் என்பது சாட்சிகளை கலைக்க கொடுக்கப்பட்டுள்ள லைசன்ஸ் அல்ல. செந்தில் பாலாஜி சாட்சிகளை கூண்டிற்கு கூட வரவிடாமல் தடுக்கிறார் என நீதிபதிகள் கட்டாயமாக, அதாவது காட்டமாக கூறியிருக்காங்க. அதே போல் சாட்சிகளை கலைக்காமல எந்த அச்சமும் இருந்தாலும் வாழ்க்கை வேறு மாநிலத்தில் மாற்றலாம், வழக்கை வேறு மாநிலத்தில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் பாலாஜியின் கோரிக்கையை ஏற்று நீதிபதிகளும் மறுத்திருக்காங்க. மேலும் திங்கட்கிழமை ஏப்ரல் 28 அமைச்சர் பதவியா அல்லது ஜாமீன் வேண்டுமா என பதிலளிக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பு அறிவுறுத்தியிருக்கிறது. வழக்கம் போல் 28 இவர் அமைச்சர் பதவியில் இருப்பாரா, இல்லை பார்த்திங்கன்னா ஜாமீன் கிடைக்குமா அப்படின்றது தெரிஞ்சுப்போம். இதில் பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவியை கூட விடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அது உள்ள சில மாற்றங்கள் வரும் அப்படின்றது மக்களோட கருத்தாக இருக்குது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.